الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஷாவுடைய இந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த இடத்தில் இந்த மார்க்க சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் பாக்கியமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக இந்த வாராந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே இன்று சமூகத்தின் மத்தியிலே பாலடிக்கப்படக்கூடிய அமானித மோசடிகள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் என்று கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதம் என்று நாம் எடுக்கும்போது அந்த அமானிதம் என்பது எல்லா விடயங்களிலும் சுற்றி வளைச்சு பார்த்தா அமானிதம் என்பது எல்லோரிடத்திலும் வருகின்றது. ரசூலுல்லாஹ் கூறினார்கள், நீங்கள் அனைவரும் மேய்ப்பாளர்கள், நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள் என்று சொல்லி கூறினால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரும், ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு கடையினுடைய முதலாளியாக இருக்கலாம், ஒரு பள்ளியை நிர்வாகம் செய்கிற நிர்வாகியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பொறுப்பில் அவர் இருக்கலாம், ஒரு பிள்ளை சிறு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை ஒரு மேய்ப்பாளராக இருக்கின்றது, ஒரு பொறுப்பாளராக இருக்கின்றது. அவ்வாறு பார்த்தால் இந்த இடத்தில் நாம் ஒவ்வொன்றையும் பேச போனால் பெரியோரு டைம் தேவை. எனவே இந்த இடத்துல நாம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை என்ன செய்வோம், நமக்குள்ள ஞாபகம் ஊட்டிக்கொண்டு செல்லுவோம். என்னென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஃபதக்கிர், நீங்கள் என்ன செய்யுங்கள், ஞாபகமூட்டுங்கள். ஃபஇன்ன ذிக்ரா, அந்த ஞாபகமூட்டல்கள் இருக்குத்தானே, அந்த ஞாபகமூட்டல்கள் தன்ஃபஉல் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களுக்கு அது என்ன செய்யும், பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுறார். எனவே இந்த இடத்தில் ஒரு பெற்றோர் அவருடைய அமானிதம் என்ன, ஒரு பிள்ளை அந்த பிள்ளையினுடைய அமானிதம் என்ன, இந்த விடயத்தை மட்டும் சற்று ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறக்கின்ற நாம் இந்த உலகத்திலே ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளையாக பிறப்போம். அந்த பிள்ளையாக இருக்கக்கூடிய நான் எனது பெற்றோருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லி கொஞ்சம் இருக்கும். அந்த கடமைகளை செய்வதென்பது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமானிதம். ஒரு பிள்ளையை ஒரு பெற்றோர் பெற்றெடுக்கின்றார் என்று சொன்னால் அந்த பிள்ளை அவருடைய மிக பெரும் ஒரு அமானிதம். எனவே பிள்ளை என்பவர் பெற்றோரிடம் அமானிதம் பேண வேண்டும். ஒரு பெற்றோர் என்பவர் அவரது பிள்ளையிடம் அமானிதம் பேண வேண்டும். இந்த இடத்திலே நமது சமூகமானது இந்த அமானிதத்தில் தற்காலத்தில் அமானிதத்தை வேறு விதமாக விளங்கி கொண்டிருக்காங்க. பெற்றோர்கள் என்பவர்கள் தனது பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து நல்ல முறையில் இந்த சமூகத்தில் ஒரு ஆளாக்கி அந்த பிள்ளையை நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்குவதுதான் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அமானிதம் என்று நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தையுடைய ஒரு வீதி பகுதியில் நடந்து கொண்டு போகின்றார்கள். அவர்களுடன் அவர்களது சஹாபாக்களும் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் வீதியால் நடந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு செத்த ஆடு ஒன்றை என்ன செய்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் காணுகின்றார்கள். அந்த ஆடினுடைய ஒரு காது டேமேஜ் ஆகி இருக்கின்றது. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டினுடைய காதை பிடித்து தூக்கி கூறுகின்றார்கள், இந்த ஆட்டை விலை கொடுத்து வாங்குவதற்கு நீங்கள் யாராவது தயாராக இருக்கீங்களா? சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இதனை வாங்குவதற்கு தயாரில்லை. அதன் பிற்பாடு ரசூலுல்லாஹ் இரண்டாவது தடவை கூறுகின்றார்கள், யார் சஹாபாக்களை பார்த்து, நான் இலவசமாக தந்தால் இந்த ஆட்டை யாராவது கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? காசிக்கு வாங்குறதுக்கு தயாரில்லை, இலவசமாக வாங்குறீங்களா என்று கேட்காங்க. அதை பார்த்து போட்டு சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் ரசூலுல்லாவை பார்த்து, யா ரசூலல்லாஹ், ஒரு நல்ல ஆடாக இருந்தால் கூட நாங்கள் வாங்குறதுக்கு யோசிப்போம். இது காது டேமேஜான ஒரு ஆடு, இதை நாங்கள் எப்படி யா ரசூலல்லாஹ் வாங்குவோம்? அதன் பிற்பாடு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் இந்த செத்த ஆடு நீங்கள் எப்படி பார்க்கீங்களோ அதை விட கேவலமானதுதான் இந்த உலகம். ஒரு செத்த ஆட்டை விட கேவலமான இந்த உலகத்துக்காக எங்களோட பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்கிறோம், தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இவர்களை இந்த உலகத்துக்கு தயார்படுத்துறது தான் நாங்கள் செய்கிற அமானிதம் என்று நினச்சி கொண்டிருக்கோம். நாங்கள் எந்த பிள்ளைய நல்லா படிப்பிக்கணும், நாளாந்தம் அந்த பிள்ளைக்கு நான் சோறு கொடுக்கணும், எந்த பிள்ளைக்கு நான் உடுபடவை கொடுக்கணும், இதுதான் என் அமானிதம் என்று நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்களே, நீங்கள் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது துச்சமானது, ஒரு செத்த ஆட்டை விட மிகவும் கேவலமானது. நமக்கு தெரியும், அந்த கபருடைய வாழ்க்கை நிரந்தரமானது, மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தரமானது. அதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும். இந்த விடயத்தை, இந்த அமானிதத்தை எங்களில் எத்தனை பேர் சரிவர நிறைவேற்றுகின்றோம்? எங்களுடைய பிள்ளைகள் சரியாக நேரத்துக்கு தொழுகின்றார்களா? எத்தனை பெற்றோர்கள் பார்க்கின்றோம்? இன்றைக்கு நாம் இன்னும் இஷா தொழுது விட்டோம், இஷா தொழுது விட்டு நாங்கள் வீடுகளுக்கு சென்று எங்களுடைய பிள்ளைகள் இன்று 5 நேர தொழுகையை தொழுதார்களா என்று எத்தனை பேர் விசாரிக்கின்றோம்? எனது பிள்ளை இன்று வீட்டில் குர்ஆனை விரித்து குர்ஆனை ஓதியதா என்று எத்தனை பேர் கேட்கின்றோம்? இதுதான் அமானிதம். இதைத்தான் அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கின்றான். ஒரு பிள்ளையை வளர்ப்பதன் மிக பிரதானமான நோக்கம், இந்த போர்டில் இருக்கிற இந்த துவாவை எந்த பிள்ளை எந்த மருத்துல ஓதணும். எங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வளர்ப்புகள், உங்களுடைய அமானிதங்களை நீங்கள் எவ்வாறு சரிவர நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் என்று பார்ப்பதானால் உங்களது பிள்ளையை அழைத்து இந்த மையத்தில் ஒரு துவா பாடமான்னு கேட்டுப்பார். உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் சரிவர நிறைவேற்றி இருக்கின்றீர்களா என்று பார்ப்பதற்கு ஒரு சிறியோரு உதாரணம் தான் இந்த துவா பாடமான்னு தந்த பிள்ளைகிட்ட கேட்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதைத்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தார்கள். இவைகள் தான் அமானிதம். மாறாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? பெரிய பெரிய பதவிகள் எடுத்து அதை சரியாக செய்யணும், பெரிய பெரிய பொறுப்புகள் எடுத்து அதை சரியாக செய்யணும், அது மட்டும்தான் அமானிதம் என்று நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் அமானிதம் இல்லை. எங்களுடைய எல்லா விதமான செயற்பாடுகளையும் அமானிதம் இருக்கு. ஒரு கடன்தாரான ஒருத்தன் அதை டைமுக்கு கொடுக்கிறது என்ற அமானிதம். ஒரு பொறுப்பை நான் எடுக்கின்றேனா, ஒரு பாடசாலையில் ஒரு பொறுப்பெடுக்கன் அல்லது வேறு எங்கேயாவது ஒரு பொறுப்பெடுக்கன், யாராவது உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் காசுதாராரு, ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இதை நான் சரிவர நிறைவேற்றுவது கூட என்ற அமானிதம். ஆனால் நாம் இதெல்லாம் தான் அமானிதம் என்று நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் பெரிய பொறுப்பு. ஆனால் நம்மளோட சமூகத்தில் ஒரு இதொன்று என்னன்னு சொன்னால், நிர்வாகம் இருக்குத்தானே, நிர்வாகம். உதாரணமாக பள்ளி நிர்வாகம், பாடசாலை நிர்வாகம், அதுபோன்று சமூக தொண்டு நிறுவனங்களில் நிர்வாகங்கள், இது மட்டும்தான் என்ன செய்யணும்.
அவர்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதம். பள்ளி நிர்வாகம் சரியாக செய்யப்படுகின்றதா? அவர்கள் பிழையாக செய்கின்றார்கள், விமர்சிக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு வராமல் ரோட்டில் விளாத்துது என்று சொன்னால், அவர்களுடைய அமானித மோசடியை பற்றி பேசுவதற்கு முன்னால் நான் என்னுடைய அமானித விஷயத்தில் நான் மோசடி செய்து கொண்டிருக்கின்றேனே என்கிற ஒரு பயம் இல்லை. தந்த பிள்ளைய சரியான முறையில் வளர்க்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அமானிதம். ஒரு சமூகத்துக்கு செய்கின்ற துரோகமாக வந்து சேரும். என்னுடைய பிள்ளை ஒரு போதை பாவனை பயன்படுத்துகின்றான் என்று சொன்னால், நான் அவனுடைய விடயத்தில் அமானித மோசடி செய்து அவனை இந்த சமூகத்துக்கு அனுப்பி இந்த சமூகத்தை கூட அவன் வழிகெடுக்கின்றான் என்று சொன்னால், அதன் மூலமாக கூட அல்லாஹ் எனக்கு அமானிதத்துக்கு மோசடி செய்தேன் என்று தண்டிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு பிள்ளைகளை, எங்களுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளையை தான் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ எல்லாரும் பார்க்குறோம். அதிகமானவர்கள் என்ன செய்யலாம், அதையும் பார்க்குற விதம் குறைவு. தண்ட பெண் பிள்ளை என்ன செஞ்சிருப்பறா, மகரிபட்டா வேற எங்கேயும் பேய்த்திருப்பறா. மகரிபட்டா இந்த பெண் பிள்ளை வீட்டோடு இருக்கணும் என்று நினைக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் தண்ட ஆண் பிள்ளை 10 மணி ஆனாலும் வீட்டுக்கு வாரான் இல்லையே என்கிறத பற்றி சிந்திக்கிறது இல்லை. தண்ட பிள்ளை ரோட்டில் நிற்கானே, தொலைவராமலுக்கு நிற்கான்னு சொன்னா கூட அதை கண்டிக்கிற பெற்றோர்கள் இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக சோறு கொடுத்து விட்டு சொன்னால் எந்த ஒரு நிலையில் நாம் இருக்கோம், எந்த ஒரு நிலையில் நாங்கள் எங்களோட அமானிதத்தை நாங்கள் பேணுறோம், இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நாம் இப்போ அமானிதத்தை நாம் சரியாக செய்யணும் என்று சொன்னால், பெற்றோர்கள் உதாரணமாக பிள்ளைய பள்ளிக்கு அனுப்பணும், மார்க்க விடயங்களை செய்யணும், குர்ஆன் ஓத வேண்டும், இவ்வாறு செய்ய வேண்டும்னா பெற்றோர்கள் முதலாவது என்ன செய்யணும், அந்த கடமைகளை சரிவர செய்யணும். செய்யாமலுக்கு நாம் பிள்ளைகளை திருத்த போனால் அது தான் திருந்தாமல் மத்தாக்களை திருத்துறே பெரிய ஒரு பாவம். லிமத்தகூலூன மாலா தஃஅலூன், அல்லாஹ் கூறுறான், நீங்கள் செய்யாத ஒன்றை மற்றவர்களுக்கு என்ன செய்யாதீர்கள், எச்சரிக்காதீர்கள். அவர் பள்ளிக்கு போகாமல், பாப்பாக்காரால் பள்ளிக்கு போகாமல் மகன் அனுப்பினா மகன் கேட்பானா? பாப்பாக்காரால் டிவிக்கு முன்னால் குந்திட்டு மகன் எழுப்பி குர்ஆன் ஓதண்டா ஓதுவானா? பாப்பாக்காரால் மார்க்கத்துக்கு முரணாக தலைகீழாக நடந்துவிட்டு பாப்பாக்காரால் என்ன செய்கிற, பீடி குடிக்கிற, சிகரெட்டு குடிக்கிற மகனை புகைத்தல் பாவிக்காமல் இருப்பானா? முன்மாதிரியாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு முதலாவது முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள். அவ்வாறு முன்மாதிரியாக இருந்து கொண்டு எங்களுடைய அமானிதங்களை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுவரை காலமும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கல, இப்பையும் யோசிக்கல, இதுக்கு பிறகும் அதை பற்றி ஒரு சிந்தனையும் கிடையாது, அதை பற்றி யோசனையும் கிடையாது என்று சொன்னால், எப்போதான் நம்ம என்ன செய்கிற இந்த பிள்ளைகளை சரிவர நல்வழிப்படுத்தி இந்த சமூகத்துக்கு கை கொடுக்குற, எப்போ மாறுற, எப்போ எங்களிடத்தில் இந்த மாற்றம் வரும்? பள்ளி வாயல்கள் என்ன செய்யுது, தரப்பட்டிருக்கி வாங்க செல்லப்படுகிறது. பிள்ளை என்ன செய்கிறான், வீட்டில் இருக்கான், தானும் பார்த்து குந்திக்கன், தான் ஒரு கைரையில் இருக்கன், பிள்ளை அடுத்த கைரையில் இருக்கான்னு சொன்னால் அந்த பெற்றோருடைய மனோநிலை எவ்வாறு இருக்கு? வாங்க சொன்னால் பள்ளிக்கு போக வேண்டும் என்பது யாருடைய கட்டளை என்று நினைக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதை பார்த்தார்கள்? ஒரு ஜமாத்து தொழுகைக்கு, தொழுகை விடுங்களன், ஜமாத்து தொழுகைக்கு வராத ஒருவரை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய நாடினாங்க? அவரை நெருப்பல கொளுத்துறதுக்கு நாடினாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது. ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருக்காரு தனியே, ஜமாத்து தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னால் அவரை நாம் போய் எரிச்சா என்னத்துக்காகும்? நெருப்பு கொடுத்து பற்ற வச்சிட்டோம், என்னத்துக்காகும்? இதே விஷயத்தை ரசூலுல்லாஹ் செய்ய நாடினாங்க, நாம செய்ய நாடல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வேறு ஒருவரை ஜமாத்து தொழுகைக்கு இமாமத் செய்வதற்கு நிறுத்திவிட்டு இந்த ஜமாத்து தொழுகைக்கு வராதவர்களுடைய வீடுகளை எரிப்பதற்கிறது மனம் நாடுகின்றது. அந்த வீட்டில் பெண்களும் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் அதை விட்டு விடுகின்றேன் என்று கூறினார்கள் என்று சொன்னால், இந்த ஜமாத்து தொழுகையுடைய நிலைமையை இவ்வாறு சொன்னால் தொழாதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? ஒரு சஃபு வருகுது, ஒரு ஒன்றரை சஃபு வருகுது. இந்த கிராமத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு மஹல்லாவில் ஜும்மா தொழுகைக்கு வர கிரௌடு
ஏன் அறவாசி சரி இந்த பக்துகளுக்கு வருவதில்லை? எத்தனை பள்ளிவாயல்கள் இருக்கின்றது. எல்லா பள்ளிவாயல்களுடைய நிலைமை இதுதான் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் என்று வெறுமனே பெயர் வைத்து கொண்டிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? பயான் தான் பண்ணப்படுகிறது, கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், பயம் ஒன்றே வருவதில்லையே. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இருக்கானே, நாம் நினச்சிட்டு இருப்போம் அல்லாஹ் என்ன தாயை விட 1000 மடங்கு இரக்கமுள்ளவன் தானே, எங்களுக்கு நன்மையை தருவான் தானே என்று நினச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் சொல்றான் ஷதீதுல் இகாப், நான் வந்து எப்படிப்பட்டவன்? கடுமையாக வேதனை செய்யக்கூடியவன். வேதனை செய்யக்கூடியவன் மட்டும் அல்லாஹ் சொல்லல, கடுமையாக வேதனை செய்யும். ஒரு நல்லடியாராக இருந்தால் கூட கபருடைய நெருக்கம் என்பது இருக்கி. பில்லாவுல எல்லாருக்கும் இருக்கி, எனக்கும் இருக்கி, உங்களுக்கும் இருக்கி. நபித்தோழர்களுடைய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் தெரியும். இஸ்லாம் தெரியாதாக்கள் யாரும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். சொர்க்கம் தெரியும், நரகம் தெரியும், சஹாபாக்கள் பட்ட கஷ்டம் தெரியும், ரசூல்மார்கள் பட்ட சோதனைகள் தெரியும், அவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, பயம் இல்லை. எனக்கு மகிழ்த்திருக்கேன் பயம் இல்லை. மகிழ்த்தாருன்னா நிறைய பேருக்கு பயம். என்ன பிள்ளைய கரையத்தல் எண்ணம் எங்கே மகிழ்த்தாரு? பிள்ளைய நல்லா வளர்த்துட்டேல, பிள்ளைய கரையத்தல்ல. ஒரு பொம்பளைகிட்ட போய் சொல்லி பாருங்க, பிள்ளை கல்யாணம் முடிக்கல, சின்ன பிள்ளை, இந்த பிள்ளைய விட்டு வாப்பா எப்படி மகிழ்த்தாருன்னு கேட்பாங்க. பிள்ளைய சரியாக வளர்த்திருக்கீங்களா? 5 நேரம் தொழுகிற பிள்ளைய வளர்த்திருக்கேம்மா? பிள்ளைகள் அதுக்கு மேலால் சுப்ஹானல்லாஹ் பெற்றோர்களை மதிக்கிறல்ல, பெற்றோர்கள்ங்கிற ஒரு இது இல்லை. ஆனால் அதுக்கு பெற்றோர்களும் ஒரு காரணம், அதை நம்ம ஏற்றுக்கொண்டாகணும். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன மதிக்கிறான் இல்லை என்று சொன்னால் மதிக்கிற இடத்துல நான் இல்லை. நல்ல நிலைமை தொழுது வணங்கி இபாதத் செஞ்சு அந்த பிள்ளையை நானும் அதுக்கு பிறகு நினச்சி அந்த பிள்ளை கேட்பான். நாம் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? முதலாவது பள்ளிக்கு வரணும். பெற்றோர்கள், குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனை விரிக்கணும். அப்போ வீட்டில் விரிப்பாங்க குர்ஆனை. பிள்ளைகள் என்ன செய்யும்? பின்னால் குர்ஆனை விரிக்கும். எத்தனை வீடுகளை பார்க்குறோம், பாப்பா குர்ஆன் எடுத்தால் சின்ன பிள்ளைக்கு தானே அப்பா அம்மார் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் குர்ஆனை விரிச்சிட்டு என்ன செய்வாங்க, பழைய அப்பா அம்மார் ஓதுவாங்க. கேட்டிருக்கேன். நேற்று கூட நான் ஒரு ஆளை பார்த்தேன். அந்த அப்பா பெரிய குர்ஆனை 30 ஜூஸ் எடுத்து வச்சு ஓதுறாரு. ஓதிட்டு இருக்கக்குள்ள அவரோட பேர பிள்ளை என்ன செய்யுது? ஒரு மட்டையை தூக்கிட்டு போகுது. அந்த வீட்டில் ஒரு மட்டை குர்ஆன் இருக்கு, அந்த மட்டை குர்ஆனை தூக்கிட்டு பேர பிள்ளை போகுதுன்னு சொன்னால் அதை பார்த்து அந்த பிள்ளை என்ன செய்யுது? வளருது. அப்போ பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், மூத்தோர்களாக இருக்கக்கூடியவர்கள், தாய்மார்கள் என்ன செய்யணும்? வீட்டில் குர்ஆனை விரிக்கணும். அப்பா பிள்ளைகள் என்ன செய்யும்? அந்த குர்ஆனை தொடும். பெற்றோர்கள் என்ன செய்யணும்? மார்க்க அடிப்படையில் இருக்கணும். பிள்ளைகள் மார்க்க அடிப்படையில் வரும். தானே மார்க்கத்தை பின்பற்றல, பிறகு பின்னுக்கு என்ன செய்கிற கை செய்தப்பட்ட மனுஷன்னா அது நம்மோட பிள்ளைகளால் நடந்தது. இவைகளை தவிர்த்து கொள்ளணும் மனுஷனா, இவர்களை விட்டு விலகணும் மனுஷனா நாம முதலாவது என்ன செய்யணும்? மாறணும். அவ்வாறுபட்டவர்களாக அல்லாஹ் என்னை ஆக்கி அருள வேண்டும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லாத்தையும் பற்றி கேட்பார். நீ பிள்ளைக்கு என்ன செஞ்சாய்? டாக்டர் ஆகிறதுக்கு காசு காட்டினாய், பிள்ளைக்கு 5 நேரம் தொழுகையை கற்றுக் கொடுத்தான்னு கேட்பான். எவ்வளவுதான் நாம் டாக்டர் ஆகியும் என்னல்ல வேலை இல்லை, எவ்வளவுதான் பிள்ளை என்ன செஞ்சு பெரிய 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 அந்தஸ்தில் வச்சு வேலை, தொழுகை இல்லாத பிள்ளையா, உனக்கு துஆ செய்யாத பிள்ளையா உருவாக்கினேன் என்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய எந்த ஒரு நலவும் உனக்கு வந்து சேராது, எந்த ஒரு நலவும் நமக்கு வந்து சேராது. அவ்வாறுபட்டவர்களாக நாளை மறுமையில் கை சேதப்படாமல் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் வழங்கிய பிள்ளைகள் அவர்கள் எனக்கு வழங்கப்பட்ட அமானிதம் என்று சொல்லி அவர்களை அமானித முறையில் பேணுதலாக உள்ளவர்களாக எங்களை நாங்கள் வளர்க்கக்கூடியவர்களாக இருப்போமாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.